இது இருதயத்தோட லெஃப்ட் சைடு, இது இருதயத்தோட ரைட் சைடு. ஓகேங்களா? ரைட் சைடு வந்து நுரையீரலுக்கு சுத்தம் செய்ய போகுது. ஓகே, இப்போ லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஒரு ஒரு டிஃபெக்ட் இருக்கு. ஓகேங்களா? ஒரு ஓட்டை இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, அப்போ லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு வந்து ரத்தம் வந்து அதிகமாக போக ஆரம்பிச்சிடும் கீழே போகிறதோட. ஏன்னா நடுவில் ஒரு ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டை தான் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஓட்டை கீழ்ப்பகுதியில் இருந்ததுன்னா அதுதான் வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட்னு சொல்கிறோம். அந்த ஓட்டை மேல் பகுதியில் ஆஃப் இருதயத்தில் இருந்ததுன்னா ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட்னு சொல்கிறோம். அப்போ இந்த டிஃபெக்ட் வையா, அந்த ஓட்டைகள் வையா வந்து ரத்தங்கள் வந்துட்டு சருன்னு ரைட் சைடுக்கு போயிடுது. அப்போ லெஃப்ட் சைடு இருதயத்துலேருந்து ரைட் சைடு இருதயத்துக்கு ரத்தங்கள் அதிகமாக போகும்போது, ரைட் சைடு இருந்து எங்கே போகுது? நுரையீரலுக்கு அதிகமாக ரத்தம் போகும்போது அந்த நுரையீரலில் ரத்தம் அதிகமாக தேங்க ஆரம்பிக்குது. அப்போ நுரையீரலில் ரத்தம் அதிகமாக தேங்க ஆரம்பிக்குது அப்படின்னா அது பேர் தான் பல்மனரி கன்ஜெஷன். பல்மனரி எடிமா, எப்படி வேணால் சொல்லலாம். குழந்தைங்களில் ரைட் சைடு வழியாக ரத்தங்கள் அதிகமாக நுரையீரலில் போய் சேரும் போது நுரையீரல் எப்பவுமே கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருக்குது, வெட்டாக இருக்குது, பல்மனரி எடிமா, பல்மனரி கன்ஜெஷனோட இருக்குது, இருமிகிட்டே இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஈரத்தன்மையோடு இருந்துகிட்டு இருந்ததுன்னா கிருமிங்க ஈஸியாக உள்ளே போய் இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகுது. அப்போ நுரையீரல் ஈரத்தன்மையாக இருந்ததுன்னா கிருமிகள் உள்ளே பூந்து இன்ஃபெக்ட் பண்ணுது. கிருமிகள் உள்ளே பூந்து இன்ஃபெக்ட் பண்ணுச்சுன்னா அது பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? நிமோனியா.